வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இது யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ, யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பீங்களா, உங்களுக்கு பிக் டாபிக் தான். யூடியூபோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாறி இருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ கூகுள் எப்படி இருக்கோ அப்படிதான் ஒரு காலத்தில் யாஹூ இருந்துச்சு. யாஹூலாம் கூகுளை தூக்கி சாப்பிட்டுச்சிங்க அந்த டைமில். ஆனால் போதாத காலம் இப்போ யாஹூ எங்கே இருக்குன்னே தெரில. எங்கே பார்த்தாலும் கூகுள் மயம்தான். அப்பேற்பட்ட இந்த கூகுள் இருக்குல்ல, குறிப்பாக சர்ச் என்ஜின். நாம் ஒரு விஷயம் வேணும்னா அந்த சர்ச் என்ஜின் அந்த பாக்ஸில் போய் டைப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான முடிவுகளை அது கொடுத்துரும். இதுதான் கூகுளோட அடையாளமே, முதற்கட்ட அடையாளமே. ஆக்சுவலாக இது ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ண ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை தான் உலகம் முழுக்க நாம் இப்போ கூகுள்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாரும் இல்லை, இவங்க தான். ஒருத்தர் லாரி பேஜ், இன்னொருத்தர் சர்ஜ் பிரெயின். இவங்களுக்கு அப்போ ஒரு 25 வயசு இருக்குங்க. இந்த ஒரு ப்ராஜெக்டை, அதாவது சர்ச் என்ஜின் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இது எதுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிச்சப்ப டைம் பார்த்தீங்கன்னா 1998. அந்த டைமில் அவங்களுக்கு பெருசாக ஆஃபீஸ் கிடைக்கல. அதுக்கு சில மாதங்கள் தேவைப்படுச்சு நல்ல ஆஃபீஸ் கிடைக்கிற வரைக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடியை போய் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து, உங்கள் வீட்டுக்கு இருந்த கராஜ் இருக்குல்லங்க, அந்த கராஜ் எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் எவ்வளோ வாடகை கேட்குறீங்களோ எங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு டீலை பேசுகிறாங்க. அந்த அம்மாவும் சரிப்பா, மாசத்துக்கு $1700 கொடுத்து இந்த கராஜில் நீ ஆஃபீஸை ரன் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த கராஜ் வந்து சேர்றாங்க. அந்த கராஜ் வேற எதுவும் கிடையாது, கலிஃபோர்னியா மெல்னோ பார்க்குன்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்க, எந்த ஆஃபீஸ் வருதுன்னு சொல்லிட்டு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கூகுள் ஆரம்பிச்ச ஒரு இடம் ஒரு கராஜ். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, உலகத்திலேயே பெரிய நிறுவனங்கள் பட்டியலில் இது பிரதானமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கராஜை கொடுத்தாங்க பாருங்க ஒரு அம்மா, அவங்கள நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று நீல் மோகன் ஒருத்தர், இன்னொரு காரணம் அந்த அம்மா தான். ஸோ இந்த இடம் கொடுத்த அம்மாவை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைண்ட்ல வச்சிட்டீங்களா? இப்போ ஸ்கிரீனை பாருங்க. இவங்க தாங்க அந்த 2 பேருக்கும் அந்த கராஜை கொடுத்த புண்ணியவதி. இவங்க அந்த கராஜை கொடுத்த நேரம் கூகுளோட வளர்ச்சி அப்படியே மெல்ல 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 மேலே போகுது. முதல்ல கூகுள்னு அதுக்கு பேரு, கூகுளுக்கு உண்மையான பேர் அது கிடையாது, கூகுள். அவங்க கம்பெனி பேருக்கு போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு கூகுள் அப்படின்றத. ஆனால் ஆரம்பிச்ச இடம் அங்கே. ஓகே, அதை விடுங்க. இந்த கம்பெனி ஆரம்பிச்ச கராஜில் ஆரம்பிச்ச இந்த கம்பெனியோட growth நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த அம்மா, இவங்க பேர் சூசன், ஓகேவா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்ன் கார்ப்ல வேலை செய்யறாங்க அண்ட் பெர்னன் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அடுத்தடுத்த வேலை மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கூகுளோட வளர்ச்சி இருக்குல்ல, இதை பார்த்துட்டு இவங்க அந்த கம்பெனிக்குள்ள வராங்க. அந்த பசங்க இடம் கொடுத்தது இவங்க தான் முதல்ல. ஆனா அந்த கம்பெனியோட growth சில மாதங்கள் அப்படின்னு பார்த்து உள்ள வந்துட்டாங்க. வந்த இவங்க அடுத்தடுத்த வளர்ச்சி மேல டாப்ல போயிட்டே இருக்காங்க. அந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, அந்த லாரியா சர்ஜியும், இவங்களோட எக்ஸிகியூஷன்ஸை பார்த்து மிரண்டாங்க. இதோட பலன் என்ன தெரியுமா? கடந்த 2014 வருஷம் யூடியூபோட CEO அப்படின்ற பொறுப்பு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சூசன் கிட்ட இந்த CEO போஸ்ட் போது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த டைம்ல இந்த கூகுளில் இருக்க எல்லா பெருந்தவளையும் என்ன யோசிக்கிறாங்க, நாம எதுக்காக கண்டென்ட் எல்லாம் வெறும் இந்த ரைட்டிங் ஃபார்மேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கணும், நம்ம வீடியோவா மீட் பண்ணி கொடுத்தாக்கா எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் படிக்கிறதே பிடிக்காது, அவங்களுக்கு ஜஸ்ட் வீடியோ பண்ணி கேட்டா போதுமே, பட்டு பண்ணி தெரிஞ்சுப்பாங்களே, நாமே அதை அடுத்த லெவலில் கொண்டு போக கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் சூசன் உள்ள என்ட்ரியா பயங்கரமான ஐடியாஸை கொடுத்து யூடியூபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு வந்தாங்க. இப்போ 2023 யூடியூபை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கவங்க பல பேர், இன்க்ளூடிங் யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே சொல்லலாம். இதுக்கு அடித்தளம் இட்டது சூசன் அவர்கள் தான். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். இந்த யூடியூபருக்கு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நமக்கெல்லாம் சோறு போடுது. இந்த யூடியூபை கண்டுபிடிச்சது கூகுள் கிடையாது, 3 சின்ன பசங்க கண்டுபிடிச்சாங்க. அதான் அதுக்கப்புறம் கூகுள் உள்ள புகுந்து வாங்கி தான் இப்போ இருக்கு அவங்களோட மெயின் செக்மெண்ட் மாதிரி யூடியூபை மாற்றி வச்சிருக்காங்க. அந்த ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாமா? 2005 வருஷம் February 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு யூடியூபை 3 இளைஞர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாதாரண இன்டர்நெட் வீடியோ ஹோஸ்டிங் சர்வீஸாக தான் இருந்துச்சு. இந்த 3 பேர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த யூடியூபை ஃபவுண்ட் பண்ணவங்க நிறுவனர்கள். ஒருத்தர் சாட் ஹர்லி, இன்னொருத்தர் ஸ்டீவ் சென், மூணாவதா ஜாவித் கரீம். இவர் இந்த சாட் ஹர்லி இருக்காரு பார்த்தீங்களா, இவர் மட்டும் தான் இப்போ வரைக்கும் யூடியூப்ல அசோசியேட்டா இருக்காரு இந்த கூகுளோட யூடியூப்ல. மற்ற 2 பேரும் அப்போவே ஆரம்பத்தில் கழட்டாங்க. சரி, ஓகே, திரும்ப விஷயத்துக்குள்ள வரலாம். இவங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, பட்டு லோக்கல் பீப்புள் எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கூகுளோ யாஹூவோ என்ன யோசிக்குது, நாம இதுக்கப்புறம் ஒரு புதுசா பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும் கஷ்டம், நாம இதுக்காக இதை பண்ணக்கூடாது, அந்த பசங்க இதை புதுசா பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நாம அதை எடுத்துட்டா அப்படின்ட்டு கூகுளும் யோசிக்குது, யாஹூவும் யோசிக்குது. தென்னையில இருந்து எனக்கு திடுக்கிற வாய்ப்புன்ற மாதிரி அந்த 3 பேரை வாயை பிறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, கூகுளும் உங்களை அப்ரோச் பண்ண போறாங்க, யாஹூவும் அப்ரோச் பண்ண போறாங்கன்ட்டு. ஒரு மீட்டிங் நடக்குதுங்க ரெஸ்டாரண்ட்ல. கூகுள் தலைமை அதிகாரிகள் வராங்க, யாஹூவோட தலைமை அதிகாரிகள் வராங்க, அண்ட் யூடியூபோட அந்த 3 பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்க போறாங்க. போயிட்டு 3 தரப்பும் பேசுறாங்க அமர்ந்து. எவ்வளோ வரைக்கும் பைசா கொடுத்தா யூடியூப் எனக்கு கொடுப்பேன்ட்டு கூகுளும் கேட்குது, யாஹூவும் கேட்குது. அப்போ அது பிரைஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா 500 கோடியில், இந்திய மதிப்பில் சொல்கிறேன், 500 கோடி ஆரம்பிச்சாங்க, 1000, 2000, 3000 அது வரைக்கும் வந்துச்சு.
யாஹூ கொஞ்ச நேரத்தை தடுமாறிடுச்சு. ரேட் ஏறிட்டே போகுது, நம்ம கிட்ட அவ்வளோ அமௌண்ட்ல இல்லை, இது கொடுத்து வாங்குறதுக்கு அப்படியே வாங்க வோத்தான்னு தெரியலன்ட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா அந்த பசங்க கேட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,000 கோடி ரூபாய் அந்த டைம்ல கேட்டாங்க. கூகுள் யோசிச்சது, இவ்வளோ கோடி கொடுத்தது வாங்கணுமான்ட்டு. சரி ஓகே, ஃபியூச்சர்ல வீடியோ ஸ்ட்ரீமிங்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினாங்க. 11,000 கோடி ரூபாய் கொடுத்து யாஹூ மட்டும் அப்போ இந்த யூடியூபை வாங்கியிருந்தா இப்போ யாஹூ நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, வேற லெவலில் போயிருக்கும். கூகுள் எடுத்த அந்த ஒரு போல்டான டிசிஷன் தான் இப்போ வரைக்கும் கூகுளை அந்த உயரத்தை தூக்கி நிறுத்தி வச்சிருக்கு. ஸோ 2006 வருஷம் கூகுள் யூடியூபை தன்னகப்படுத்திட்டாங்களா, இதுக்கப்புறம் யாஹூவோட பின்னடைவு ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் யூடியூபோட வளர்ச்சி நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2006 யூடியூப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூகுள்ல முக்கியமான பெருந்தலைகள் இருப்பாங்களா, எம்ப்ளாயிஸ் எல்லாருமே யூடியூப் பக்கமா தள்ள ஆரம்பிச்சாங்க. போங்க போங்க அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா பூஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுல ஒருத்தவங்க 2014 CEO வந்தவங்க தான் சூசன் அவர்கள். சரிப்பா, என்னைக்கெல்லாம் எதுக்காக இன்னைக்கு சூசனை பத்தி பேசுறீங்க, யூடியூபோட பிளாஷ்பேக் பத்தி பேசுறீங்க, கூகுளோட ஆரம்பத்தை பத்தி பேசுறீங்க, சம்பந்தம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. யாருக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, யூடியூபர்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பீங்கன்னா என்ன மாதிரியே உங்களுக்கெல்லாம் பெரும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா யூடியூபோட CEO இப்ப மாறிட்டாங்க. எஸ், சூசன் இனிமே அந்த போஸ்ட்ல கிடையாது. நீல் மோகன் அப்படின்ற இவர் தான் அந்த போஸ்ட்ல இனிமே. யூடியூப் உலகளாவிய அந்த யூடியூப் சர்வீஸ் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு CEO நீல் மோகன். என்னப்பா மோகன்ற பேரோ இந்தியா டச் இருக்கு, ஆளோட முகமும் இந்தியா டச் இருக்குன்னு கேட்டா எஸ், ஒரு இந்திய வம்சாவளி. இவர் தான் யூடியூபோட CEOவா இப்ப பொறுப்பு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15 வருஷமா சூசனும் இவரும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே கூகுள் ஸ்டாஃப் தான். ஓகேவா, 54 வயதான சூசன் இப்போ ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருக்கும் அந்த மெயில் போய் சேர்ந்துருக்குங்க. அது ஒரு விஷயத்தை தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இட் வுட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா அவங்க CEO பதவி விலகுறாங்களே, அதுக்கான மரபு சார்ந்த வார்த்தைகள் நினைச்சிடாதீங்க. இந்த கரேஜ் கொடுத்தாலும் சொல்ல ஞாபகம் இருக்கா, இந்த கூகுள் ஆரம்ப கட்டத்துல அதை மனசுல வச்சுதான் இந்த ஒரு லைனை சேர்த்திருக்காங்க அந்த கடிதத்துல. நான் மட்டும் அப்ப அந்த டிசிஷன் எடுக்காம இருந்திருந்தா இந்த உலகம் இப்ப ஏற்பட்ட புரட்சியை பார்த்திருக்காது. கூகுள் அப்படின்ற நிறுவனத்தை உலகம் இழந்திருக்கோன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மெயில. இந்த மெயில இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய விஷயம் ஓப்பனா ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி ஒன்னு சொல்லட்டுமா? இன்னையோட எனக்கு 25 ஆண்டு கால பயணம் நிறைவடைஞ்சிருச்சு. இதுல 9 ஆண்டு காலம் யூடியூபோட CEOவா நான் உழைச்சிருக்கேன். உலக அளவுல பல பேர் சம்பாதிக்கிறதுக்கு இந்த தளம் பயன்படுத்தப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க. 100க்கு 100 உண்மை. மாற்று கருத்துல கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க 100க்கு 100 உண்மை. இவங்களுக்காகவே முடிஞ்ச வரைக்கும் நான் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூப்ல தெய்வம், இந்த ஒரு தெய்வம் எல்லாம் நோட் பண்ணிங்க. இவங்க தான் இப்போ CEO போஸ்ட்ல கிடையாது, இனிமே அந்த இடத்துல நீல் மோகன் வந்திருக்காரு. எனக்கு புதுசா ஒரு அத்தியாயம் தொடங்குது. அது என்னன்னா என்னோட ஃபேமிலி, ஹெல்த் அண்ட் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாத்திலும் நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன். ஸோ அதனால நான் இந்த போஸ்ட்ல இருந்து ரிலீவ் ஆகுறேன். நம்ம சுந்தர் பிச்சை இருக்கார்ல, நம்ம மண்ணின் மைந்தன், இவருக்கு என்னோட நன்றிகள்னு சூசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் யூடியூபை வழிநடத்த நீல் மோகன் சரியான நபர்னு இவங்களே சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒரு தமிழின் தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு இந்திய வம்சாவளி. வேற லெவல்ல இருக்குல்ல கேப்ஷன். ஓகே, நீல் மோகன் இவரை பத்தி ஃபுல்லா சொல்றேங்க. நம்மால் யாரு என்ன எல்லாத்த பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவர் மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்கறாப்ல, படிச்சு முடிச்சுட்டு வந்ததும். அதுக்கப்புறம் டபுள் கிளிக் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில ஒர்க்குக்கு சேர்றாரு. என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனில கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2007 வருஷம் டபுள் கிளிக்க கூகுள் வாங்குது. எப்படி அவங்க யூடியூப் வாங்கினாங்க கூகுள், அதே மாதிரி டபுள் கிளிக்கே வாங்கிட்டாங்க. வாங்கினத கூடுதல் இணைப்பா நம்ம மோகன் இருக்காப்ல, நீல் மோகன், அவரே வந்துடுறாரு. 2008 வருஷம் நீல் மோகன் கூகுள்ல ஜாயின் பண்றாரு. இந்த கூகுளோட டிஸ்பிளே அண்ட் வீடியோ அட்வர்டைசிங் செக்ஷன் இருக்குல்ல, இதோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பெரிய பொறுப்பு மோகனுக்கு கொடுக்கப்படுது. இந்த பொறுப்புல கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் வரைக்கும் தன்னை நிரூபிக்கிறாரு. இவரை ஃபுல்லா கவனிச்சிருக்காங்க கூகுளோட பெருந்தலைகள்லாம். பரவாயில்ல, நல்லா ஒர்க் பண்றாரு, இந்தியர்களோட மூளைதான்ப்பா, வேற லெவல்ல இருக்குன்னு ஃபுல்லா அவர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா 2015 வருஷம் யூடியூபோட CPO அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர், இந்த பெரிய போஸ்ட் அவருக்கு கொடுக்குறாங்க. இவர் டாப் நாச் ப்ராடக்ட் என்ன தெரியுமா சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவர் தான் அதெல்லாம் கொண்டு வந்தாரான்னு சொல்லிட்டு. வேற எதுவும் இல்ல, யூடியூப் டிவி இருக்குல்ல, அதை கொண்டு வந்தது நீல் மோகன் தான். யூடியூப் மியூசிக் இருக்குல்ல, அதை கொண்டு வந்தது அவர் தான். யூடியூப் பிரீமியம் இருக்குல்ல, அதையும் அவர் தான் கொண்டு வந்தார். இவ்வளவு எதுக்கு, இப்ப எல்லா கான்டென்ட் கிரியேட்டர் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றோம் பாருங்க, யூடியூப் ஷார்ட்ஸ், அதை கொண்டு வந்ததும் நீல் மோகன் தான். இந்த அளவுக்கு யூடியூபோட வளர்ச்சியால கூகுள் அடுத்த அளவுக்கு கொண்டு போயிட்டார்ல நீல் மோகன். அவ்வளவுதான், இந்த தலைமை பார்த்துச்சு. ஓகே, சூசன் இருக்கிற இடத்துல நீல் மோகன் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சாங்க. சோ இனிமே சூசனுக்கு பதில் அந்த பதவியில நீல் மோகன் அறிவிச்சிட்டாங்க. எஸ், யூடியூபோட புதிய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வேற யாரும் இல்ல, நம்ம நீல் மோகன் தான். நீங்க நினைக்கலாம் அது நான் CEO அவ்வளவு பெரிய போஸ்டான்னு சொல்லிட்டு. சாதாரண போஸ்ட் இல்லைங்க, சீஃப் எக்ஸிகியூட்டிவ். ஓகேவா, அந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பு சார்ந்து கம்பெனி சார்ந்து எதாவது வச்சுக்கோங்க,
அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செயலா பண்றாங்களோ இது எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த அதிகாரி தான். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னா ஒரு பிசினஸோட பில்லரே அவங்க தான். அந்த கம்பெனியோட growth-க்கு அவங்க தான் காரணம், வீழ்ச்சி அடைந்தாலும் அதுக்கு அவங்க தான் காரணம். அப்பேற்பட்ட போஸ்ட் தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. இப்பதான் முக்கியமான சங்கதிக்குள்ளேயே போக போறோம். சிஇஓ மாறிட்டாங்க யூடியூப்ல. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு, எதுக்காக சிஇஓ இப்ப மாத்தணும், இந்த 2 கேள்விகளுக்கும் ஒரே மாதிரியான பதில்கள் நிறைய பார்க்க போறோம். சோ நீல்மோகன் என்ட்ரி எதுக்காக ஒன்னா பார்க்கலாமா? ஓகே, கடந்த 2022 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த யூடியூபோட ஆட் ரெவன்யூ இருக்குல்ல, ஆக்சுவலா தெரியாதவங்க சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் போடுறத இது நீங்கள் பார்க்குறப்ப நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் ஆகும். இதில் எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் ஆகுதோ அந்த வீடியோ லென்த் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோட மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அது இருக்கும். அந்த அளவுக்கு டாலர் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இதுதான் ஆட் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க, விளம்பர வருவாய்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்களுக்கு கிடைக்கிற ஷேர். இன்னொரு ஷேர் இருக்கு பாருங்க, அதுவும் யூடியூபுக்கு போயிடும். இட் மீன்ஸ் கூகுளுக்கு போயிடும். இந்த யூடியூபோட ஆட் ரெவன்யூ இருக்குல்ல, நான் சொன்ன பாருங்க கூகுளுக்கு போகணும்னு சொல்லிட்டு, அந்த யூடியூபோட ஆட் ரெவன்யூ $29 பில்லியன் இருந்துச்சுங்க எப்போ 2022. இதே 2017 வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் $8 பில்லியன் மட்டும்தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு மேசிவான growth பார்த்தீங்களா யூடியூப்ல. இட் மீன்ஸ் அவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணி. கடைசி 6 மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5% வரைக்கும் அவங்களுக்கு ரெவன்யூ லாஸ் ஆச்சு. இதே ஆட் ரெவன்யூ லாஸ் ஆச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆல்பாபெட் இருக்குல்ல, கூகுளோட பேரன்ஷியல் கம்பெனி, இந்த ஆல்பாபெட்டோட ஸ்டாக் பிரைஸ்லாம் 11% அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்குது. ஸோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சா, அவ்வளோதான், முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இது போல வீழ்ச்சி வராமல் பார்த்துக்கணும். அதனால சூசன் இருக்கிற இடத்துல இனிமேல் இவர் நீல்மோகன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அந்த மனுஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து தான் ஃபுல்லாக அந்த மூளையை, அவ்வளோ கரியர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணது தான். ஸோ அதனால இவருக்கு இப்போ சிஓ பதவி கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீல்மோகன் என்ட்ரிக்கான 2வது காரணமாக எது இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷங்கள்ல அதிகமான மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹேட் ஸ்பீச்சஸ் யூடியூப்ல இருக்கு. இல்லைன்னு சொல்லவே முடியாது, உங்களால் இப்போட வீடியோ எடுத்து காட்ட முடியும். ஓகே, யூடியூப் மீதான நம்பகத்தன்மை இருக்குல்ல, இது இப்போ கேள்விக்குறியா இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. சிம்பிளா சொல்றேன், ஒருத்தர் நினைச்சா மனசுல இருக்கிற பொய்யான தகவல்களை கண்டென்ட்டா மேக் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். அதை 10 பேர் பார்த்து அதுல 3 பேர் அதை நம்பவே முடியும். புரியுதா? அந்த புரளி வதந்தில அப்படிதான் பரவிட்டு இருக்கு. யூடியூப்ல இப்போ இருக்க டூல் கிடையாது. இது போல எத்தனை வீடியோ இது போல புரளியா கலப்பப்பட்டாலும் அதை அப்படியே தூக்கிறதுக்கு அவங்களே பார்த்து யோசிச்சு அந்த டீமை வச்சு பண்ணதா உண்டு. ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனை யூடியூபுக்கு 10 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதால குட்வில் இருக்குல்ல, குட்வில்லாம் நம்ம அக்கௌண்டிங் டைம்ல நற்பெயர்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி ஷேர்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா முதல்ல என்ன பண்ணுவோம், கம்பெனி நல்லா வேர்த்தா இல்லையா, அதுக்கு குட்வில் நல்ல பேர் எந்த அளவுக்கா இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியோட ஷேரை நம்ம இன்வெஸ்டே பண்ணுவோம். ஏன்னா குட்வில் எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு கம்பெனி படுக்காது மேலே போயிட்டு இருக்கோ நம்ம நம்புவோம். இப்போ இருக்கிற குட்வில் இருக்குல்ல, யூடியூப் மீதான குட்வில், இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக மேபி நீல்மோகனை உள்ள களமிறக்கி விட்டுருக்கலாம். அதுக்காக இந்த குட்வில் ஏதோ நினைக்கிறவங்களா தூக்கிட்டு போயிட முடியாது. நான் சொன்ன பாருங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன், ஹேட் ஸ்பீச்சஸ், இது சம்பந்தமான கான்டென்ட்ஸை யூடியூப்ல இருந்து தூக்கணும். இதுக்கப்புறமா யூடியூப்ல வேற வராம பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற டாஸ்க் இருக்கு, இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயம் சாத்தியம். இந்த பட்டியலை அடுத்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. கூகுளை ஒரு கட்டத்தில் அதிர வச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஏஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ணது இது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஜஸ்ட் நீங்கள் சாட் பண்ணீங்கன்னா போதும், என்னென்ன உங்களுக்கு கேள்விகள் இருக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட சாட் ஜிபிடி தான் சமீபமாக கூகுளுக்கு பெரிய தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா காலங்கள் மாற மாற அடுத்தடுத்த டெக்னாலஜி உள்ள வந்துட்டே இருக்கும், பழைய டெக்னாலஜி காலியாகிட்டே இருக்கும், பழைய கம்பெனிஸும் காலியாகிட்டே இருக்கும். அந்த பட்டியலில் கூகுள் எங்கேருந்து வந்துருமோன்ற பயம் இப்போ அந்த கூகுள் ஊழியர்களுக்கே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சாட் ஜிபிடி அவ்வளோ பெரிய பயத்தை காமிச்சு வச்சிருக்கு. இது போல புதிய போட்டியாளர்கள் இருக்காங்களா, இவங்களை சமாளிக்கிறதா இருந்தா நீல்மோகன் மாதிரி, நீல்மோகன் கரெக்டா இருப்பாரு, சூசன் கொஞ்சம் அவுடேட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு பதிலாக இவர் இந்த பதவி கரெக்டா இருப்பாருன்னு மேபி கூகுள் தலைமை வச்சிருக்கலாம். பார்க்கலாம் எவ்வளவு யூசர்ஸ் இதுக்கப்புறம் சாட் ஜிபிடியை நாடி போகாம இந்த பக்கமே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துட்டாங்க இந்த பக்கம்னா மோகனோட டாஸ்க்ல கிட்டத்தட்ட ஜெயிச்சான்னு எடுத்துக்கலாம். இந்த பட்டியல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் நியூ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது பாருங்க. இந்த சவாலை யூடியூப் பிளாட்ஃபார்ம் கரெக்டாக சமாளிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூடியூப் கிட்ட 100 அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கையில் இருக்குன்னு வச்சுங்க, 100 ஆடு கையில் இருக்கு. கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு ஆடை பிரிச்சு கொடுத்துட முடியும். இதுவே அதே யூடியூப் தான், அதே 100 கம்பெனி ஆடு தான், ஆனால் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் ஒரு 1000 பேரை மாறிட்டான்னு வச்சுங்க, யூடியூப் என்ன பண்ணும் புரியுதா? ஒன்று ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த இடத்துல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் புஷ் பண்ணிருப்பாங்க, அந்த நம்பர்ஸை கம்மி பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அதிகமாக இன்செர்ட் பண்ணாங்களோ அதை அப்படியே கம்மி பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ காலியாக ஆரம்பிச்சிடும், அந்த கான்டென்ட் கிரியேட்டர் ரெவன்யூ அடிவாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படி டாஸ்க்லாம் இருக்கு. ஸோ இப்போ நாளுக்கு நாள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் புதுசாக முளைச்சிட்டு இருக்கிறதுனாலேயே இந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறதுல பெரிய ஒரு சிரமம் யூடியூப்க்கு ஏற்பட்டிருக்கு. ரீசெண்டாக நிறைய கான்டென்ட் கிரியேட்டருக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அடி வாங்கியிருக்கும். இந்த சிபிஎம் ஆர்பிஎம் பயங்கரமாக காலியாக இருக்கும்.
அனுபவம் இருக்கும் நம்புறேன், பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு. ஓகே, இது போல விஷயம் இப்போ பெரிய தலைவலியாக இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஆட் ரெவன்யூ ஷேரிங் இருக்குல்ல, இதில் புதிய முறையை உட்புகுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸிகியூஷன் அத்தாரிட்டியாக இருக்க போகிறது நீல்மோகன் தான். நீல்மோகனை உள்ளே கொண்டு வந்ததுக்கு பிரதான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, யூடியூபோட பேரும் நிலைக்கணும், அட் த சேம் டைம் வருவாயும் பெருகணும். இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக வேணும், ரெவன்யூவும் அதிகமாக வேணும். ஆனால் நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன், ரீச் எனக்கு கிடைச்சிடும், சப்ஸ்கிரைபர் உள்ள வந்துடுவாங்க, ரெவன்யூ இல்லாமல் போயிடுமே. சரி, நான் பெரிய பெரிய வீடியோ போடுறேன், எனக்கு ரெவன்யூ ஓரளவுக்கு வரும், ஆனால் ரீச்சே இருக்காது, இப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. இதே தான் யூடியூபும் நினச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு குட்வில்லும் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் ரெவன்யூவும் நல்லா க்ரோத் வரணும்னு பார்க்குறாங்க. பார்க்கலாம், நீல்மோகனுக்கு இது பெரிய டாஸ்க் தான். ஆனால் அவர் மேலே நம்பி தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் இந்திய வம்சாவளியினர் சார்ந்து ஒரு சிலர் வயிறு எறிவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன நம்ம விமர்சனம் முன்வைக்கிறாங்க, என்னங்க இது நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் திறமை இல்லையா என்ன, இங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா என்ன, எப்போ பார்த்தாலும் இந்திய வம்சாவளியினரை கூட்டு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஓ மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமா, நீல்மோகன் மட்டும் கிடையாது, இந்த உலக ஆள்றது பல இந்திய வம்சாவளிகள். சிஇஓவா சொல்றேன், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸா இதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. ட்விட்டரோட சிஇஓவா இருந்தார் பாருங்க பராக், எலான் மஸ்குள்ள வந்து அவரை தூக்குனாப்ல. இது மாதிரி ஒரு சில சிஇஓஸ் இதுக்கு முன்னாடியே இருந்தாங்க, இப்பவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உலகத்தோட மிகப்பெரிய நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு இந்திய வம்சாவளியினர் இப்போ சிஇஓவா இருக்காங்க அப்படின்ற பட்டியலை முழுமையா பாருங்க. பார்த்துட்டு மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க, இவங்க ஃப்ளூக்ல மேல வந்திருப்பாங்களா சிஇஓன்ற பெரிய போஸ்ட்டுக்கு, இல்ல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவங்க செலவு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ, சத்ய நாதெல்லா மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, சாந்தனு நாராயண் அடோபோட சிஇஓ, அரவிந்த் கிருஷ்ணா ஐபிஎம்மோட சிஇஓ, விவேக் சங்கரன் ஆல்பர்ட் சன்ஸ் இருக்குல்ல இந்த நிறுவனத்தோட சிஇஓ, ஜார்ஜ் குரியன் நெட்டாப்போட சிஇஓ, நிகேஷ் அரோரா பாலோ ஆல்டோவோட சிஇஓ, ஜெயஸ்ரீ வி உலால் இவங்க ஆரிஸ்டாவோட சிஇஓ, வசந்த் களத்தூர் நரசிம்மன் இவர் நோவாட்டிஸோட சிஇஓ, சஞ்சய் மேரோத்ரா மைக்ரானோட சிஇஓ, அண்ட் அல்டிமேட்டா நீல் மோகன் இப்ப யூடியூபோட சிஇஓ. அடுத்ததா இன்னொரு தொகுப்பு ஒன்று காட்ட, அதையும் பாருங்க. இதுல மற்ற நாட்டவர்களை விட்டுருங்க, இந்த அமெரிக்காவில் இருக்காங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடுப்பு இருக்க தாங்க செய்யும். இப்போ உலகத்திலேயே வல்லரசு நாடு அமெரிக்கா, உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் 10 பேர் எடுத்துட்டீங்கன்னா அதில் பெரும்பாலான நாட்கள் இருக்கிறது அமெரிக்காவில் தான். உலகத்தோட பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்துட்டா அதிலும் டாமினண்டா இருக்கிறது அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். அப்பேற்பட்ட நாட்டில் திறமையாளர்களுக்கா பஞ்சம், இங்கெல்லாம் ஆட்களா அதுன்னு சில பேர் ஏக்கப்படுவாங்க. உண்மை என்னன்னா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னுவாங்க. அதாவது ஸ்டேட்ஸ்லாம் ஐக்கியமான ஒரு நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்களேன். இட் மீன்ஸ் தட்ஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டேட். ஒரு தனி நாடுன்ற வரையறைக்குள்ள அமெரிக்கா கொண்டு வரவே முடியாது. த யூகே, த அமெரிக்கா வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு. அப்பேற்பட்ட அமெரிக்காவோட அடையாளமா திகழ்ந்த பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா மைக்ரன்ஸ் தான். வேறு நாட்டில் பிறந்து அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்தவங்க, அங்க ஒரு முகமாவே மாறினவங்க. அப்பேற்பட்ட ஆளுமைகள் பட்டியலை கொடுத்தனாக்கா நீண்டு போய்கிட்டே இருக்கும். இதுல உங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிட்சயமான ஒரு சிலரை பத்தி மட்டும் சொல்றேன், நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க, எந்த நாட்டுல பிறந்திருக்கோன்றது முக்கியம் இல்ல, எந்த அளவு திறமை இருக்கு, அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் இதுதான் முக்கியன்ற உண்மை உங்களுக்கு புரிதா இல்லைன்றத முடிவு பண்ணிக்கங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஜெர்மனியில பிறந்த இவர் இத்தாலி, சுவிஸ், ஆஸ்திரியா, பெல்ஜியம் இங்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்த பிற்பாடு தான் அமெரிக்காவுக்கு வந்தாருங்க. குடியேற்றம் இங்க அடைஞ்சாரு. சர்ஜி பிரைன் கூகுளோட பிதாமகன், இவர் ரஷ்யால பிறந்தவர், அமெரிக்காவுக்கு வந்தவர். ஜோசப் புலைட்சர் இந்த உலக பத்திரிகை துறையில நல்ல சோபிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் பாருங்க ஒரு வேர்ல்டு கப் மாதிரி, இவரோட பேர்ல தான் கொடுக்கப்படுது புலைட்சர் அவார்டு. அப்பேற்பட்ட ஜோசப் புலைட்சர் பிறந்தது ஹங்கேரியில, அவர் அதுக்கப்புறம் வந்தது யூஎஸ்க்கு. ரூபர்ட் மர்டாக் மாஸ் மீடியாவோட மன்னன், இவர் பிறந்தது ஆஸ்திரேலியாவில், அதுக்கப்புறம் செட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் இவருக்கு அறிமுகமே தேவையில்லை, உலகம் அறிஞ்ச ஒரு முகம், ஆஸ்திரேலியாவில் பிறந்தவருங்க இவர். பாப் மார்லி ஜமைக்காவில் பிறந்தவர் இவர். இந்த ரெகே இருக்கு பாருங்க, அந்த இசைக்கலையோட பிதாமகனே இவர் தான். ஜாக்கி சான் நம்மளுக்கும் அறிமுகம் தேவையில்ல, உலகம் அறிஞ்ச முகம், சைனா ஹாங்காங்ல பிறந்த இவர் யூஎஸ்க்கு வராரு. நிக்கோலா டெஸ்லா உலகம் பெருசா போற்ற தவறிய ஒரு விஞ்ஞானி இவர் தான். இவர் குரோஷியா ஆஸ்திரியன் எம்பையர்ல பிறந்துட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு வந்தாரு. இவர் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சுந்தர் பிச்சை இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவுக்கு போனாரு. இப்ப உலகத்தையே கூகுள் மூலமா கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. மகளே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், குறிப்பா கான்டென்ட் கிரியேட்டர் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் யூடியூப்ல ஏதாவது புதிய விதிகள் கொண்டு வரப்படுது அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வரப்படும். நான் எதுவுமே பூசி மதிப்ப விரும்பல, கொண்டு வரப்படும். ஏன்னா நீல்மோகனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூபோட அடுத்த கட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி படிச்சு பார்க்குறப்ப நிறைய புது புது விஷயங்களை கொண்டு வர போறாங்கன்னு அப்பட்டமா தெரியுது. ஆனா அது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கு சரியான விஷயமா இருந்தா ஓகே, சாதகமா இல்லாம பாதகமா அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய தலைவலியா மாறிடும்.
பார்க்கலாம் என்னென்ன விதிமுறைகள் இதுக்கப்புறம் வர காத்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன வந்துச்சுன்னா அதுக்கு முழு முதல் காரணமா நம்ம நீல் மோகனா தான் இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.